அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் டைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆங்குலர் வெலாசிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போல்லாம் ஒரு வெக்டாரை டிஃபைன் பண்ணுறோமோ அதனோட பொசிஷன் வெக்டாரை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கணும். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் நம்ம ஆரிஜின் நம்ம எடுத்துக்கணும். பீன்றது வந்து ஒரு மூவிங் பாயிண்ட். சப்போஸ் இப்போ பீன்ற பாயிண்ட் இங்கிருந்து இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூவிங் பாயிண்ட் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கர்வ் கிடைக்குது. சப்போஸ் அந்த பாயிண்ட் நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஓபின்னு சொல்லும்போது தான் இதுதான் அந்த பொசிஷன் வெக்டார். ஓபியோட டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது நம்ம ஆர்னு எடுக்கிறோம் அப்படின்னா வித் டைரக்ஷனோட சொல்லும்போது இதை நம்ம ஆர் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஓ வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை பொறுத்து தான், அபவுட் த பாயிண்ட் பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொசிஷன் வெக்டரை டிஃபைன் பண்ணுறோம். அப்போது ஒரு ஃபிக்ஸட் டைரக்டட் லைன் இருக்கணும், ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கணும், ஒரு ஃபிக்ஸட் லைன். அதை ஓஏ வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓஏ, இந்த ஹரிசாண்டல் லைன் இது இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஃபிக்ஸட் ஹரிசாண்டல் லைனோட இந்த ஓபின்ற இந்த பொசிஷன் வெக்டார் உண்டாக்குற கோணம் தீட்டா இருக்குது. இதுதான் தீட்டா. ஓகே, இந்த தீட்டாவில் ஏற்படுற சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேரியபிள் டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ டி தீட்டா பை டிடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம தீட்டா டாட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கான டெஃபினிஷன் வித் வேர்டிங்கோட பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்கு டைனமிக்ஸ் மெக்கானிக் புக்கு துரைபாண்டியன் புக்கில் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் புக்கில் இருக்க டெஃபினேஷன். இந்த ஆங்கிள் ஏஓபி தான் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ டி தீட்டா பை டிடி தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டா டாட். இந்த தீட்டா டாட்டுக்கு தான் என்ன பேருனா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் அபவுட் ஓ. ஸோ அபவுட் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த புக் ஒர்க் 1.5, 1.6, 1.7 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி வந்து ரெண்டு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் எழுதலாம்னு பார்த்துருப்போம். சப்போஸ் ஃபிக்ஸட் டைரக்ஷன் ஒன்று, இது ஐ வெக்டார், தட் இஸ் ஐ கேப் ஜே கேப். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கிற ஐ வெக்டார் யூனிட் வெக்டாரும் அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டார் ஜே வெக்டாரும் இருந்துச்சுன்னா அந்த வெலாசிட்டி வி வெக்டார் வந்து நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ வி வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் டாட் ஜே வெக்டார். இது வந்து டூ பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இதுவே வந்து உங்களுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டைரக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதே போல் தான் உங்களுக்கு பிளேனில் தான் எல்லாமே பிளானர் மோஷன் தான் நம்ம இது பண்ணுறோம். ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனோட பாத்து, அதனோட கர்வ் பீன்ட்டு இருக்குது. ஸோ இப்போ அட் த பாயிண்ட் பியில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். பியில் மட்டும் டச் பண்ணது தான் நம்ம டேஞ்சன்ட் சொல்கிறோம். ஓகே, இதுதான் டேஞ்சன்ட் லைன். ஸோ அதில் இருக்கிற யூனிட் வெக்டார் டி கேப். அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நார்மல். ஸோ அந்த நார்மல் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் தான் என் கேப். ஸோ அப்போ இங்கே நம்ம வெலாசிட்டி காம்பனண்ட்டை வந்து ரெண்டு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஒன்று வந்து டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன், இன்னொன்று வந்து நார்மல் டைரக்ஷன். ஸோ இங்கே இருக்கும்போது நமக்கு வி வெக்டாரோட காம்பனன்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா எஸ் டாட் டி கேப் மட்டும் தான் வரும். அதாவது டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும், நார்மல் டைரக்ஷன் காம்பனண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்த புக் ஒர்க்கில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த பி தான் அந்த மூவிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அது அந்த பிளானர் மோஷனில் இருக்குது. அதோட கர்வ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கர்வ், இங்கே பி இருக்குது. ஓ, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓலேருந்து பி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம பொசிஷன் வெக்டார் சொல்லுவோம். இந்த பொசிஷன் வெக்டார் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டைரக்ஷன் தான் ரேடியல் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன், ரேடியல் டைரக்ஷன். ஸோ இந்த ரேடியல் டைரக்ஷன் இப்போ இந்த பாயிண்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலராக வரைகிறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் பேர் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டாரை வந்து நம்ம இஆர் கேப்ன்ட்டோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டாரை வந்து இஎஸ் கேப் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அகெயின் இந்த வெலாசிட்டி வந்து ரெண்டு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் எழுதுகிறோம். ஒன்று வந்து ரேடியல் டைரக்ஷன், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். ஸோ இங்கே வரும்போது நமக்கு என்ன வரும்னா உங்களுக்கு ஆர் டாட் இஆர் கேப் ப்ளஸ் ஆர் தீட்டா டாட் இஎஸ் கேப். இப்போ தான் நம்ம இந்த ஆங்குலர் வெலாசிட்டி தீட்டா டாட் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. இந்த வெலாசிட்டி வந்து 3 பர்பண்டிகுலர், அதாவது 3 விதமாக எழுதியிருக்கோம். மூணுமே பர்பண்டிகுலர் டைரக்ஷன் தான். இது வந்து ஃபிக்ஸட் பர்பண்டிகுலர் டைரக்ஷன், இது டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷன். இங்கே வரும்பொழுது உங்களுக்கு ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். இது 3 டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு அந்த ஆங்குலர் வெலாசிட்டி தீட்டா டாட்ன்ற இருக்குது. அப்போ தீட்டா டாட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வெலாசிட்டி காம்பனண்ட் இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி காம்பனண்ட் இன் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் அப்படின்றதுனா உங்களுக்கு என்னென்னா
ரேடியல் டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ ரேடியல் டைரக்ஷன் வரும்போது இந்த ஓபி வெக்டார் இந்த டைரக்ஷன் தான் நம்ம ரேடியல் டைரக்ஷன் சொல்கிறோம். அப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னா the direction, or we can say that direction perpendicular to OP. Okay, so the velocity component in transverse direction or the velocity component in the direction perpendicular to OP ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வருதுன்னா r theta dot வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வோட பாத் வந்து நம்ம சர்க்குலர் பாத்தாக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஓபின்ற இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், சென்டர் ஆஃப் த சர்க்கிளாக மாறும். ஓ வந்து சென்டர் ஆஃப் சர்க்கிளாக மாறும். அந்த ஓபி வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் பி எடுக்கணும்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் இந்த ஓபி இந்த பொசிஷன் ரேடியல் டைரக்ஷன் வந்து ரேடியஸ் ஏ வந்துடும். ஸோ அப்போ ஆர் வந்து ஏ வருது அப்படின்னா ஸோ அப்போ ஆர் டாட் என்ன வரும் அப்படின்னா ஏ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் சாரி இப்படி இல்லை இந்த ஹரிசாண்டல் எடுத்துட்டு இந்த மூவிங் பாயிண்ட் எடுக்கும்போது இதுதான் தீட்டான்னு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ தீட்டா டாட் அப்படியே தான் உங்களுக்கு தீட்டா டாட்னு இருக்க பொழுது இந்த வி வெக்டர் நம்ம எழுதணும் இல்லையா, ஆர் இன்ட்டு ரேடியல் டைரக்ஷன் வந்து இஆர் கேப் ப்ளஸ் ஆர் தீட்டா டாட் இஎஸ் கேப்னு எழுதணும் இல்லையா. சாரி இது ஆர் டாட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்போ ஆர் டாட் நம்ம இங்கே இந்த சர்க்குலர் மோஷனாக எடுக்கும்பொழுது ஆர் வந்து ரேடியஸ் ஆகிடும், ஆர் டாட் வந்து 0 ஆகிடும். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வி வெக்டர் என்ன கிடைக்குன்னா இந்த ஆர் டாட் 0 ஆகிடும். இப்போ ரேடியல் டைரக்ஷனில் இருந்த ரேடியல் காம்பனண்ட்டே இருக்காது, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே ஆருக்கு பதிலாக ஏ போடுவோம், தீட்டா டாட் இந்த இஎஸ் கேப் வரும். ஸோ அப்போ இன் சர்க்குலர் மோஷன் த வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஏ தீட்டா டாட் இஎஸ் கேப். ஓகே, ஸோ அப்போ இது பாருங்கள் இஎஸ் கேப் வந்து யூனிட் வெக்டர் இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சொல்லும்போது த டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ், ஏன்னா சர்க்குலர் மோஷனில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ இது வந்து யூனிட் வெக்டர்னா இது ஸ்கேலார் ஆஃப் த வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ ஸ்கேலார் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லலாம், இல்லை லீனியர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லீனியர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த வி வெக்டரோட ஸ்கேலார் அப்போ வின்னு சொல்லுவோம். தட் ஸோ வி ஈக்குவல் டு இதோட ஸ்கேலார்னா ரைட் சைடில் ஸ்கேலார் வந்து ஏ தீட்டா டாட்னு இருக்குது. ஓகே, அப்போ இந்த வி வந்து லீனியர் வெலாசிட்டி, இந்த தீட்டா டாட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, ஏ வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இதுதான் இந்த லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ அப்போ நம்ம இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்குலர் வெலாசிட்டிக்கான டெஃபினிஷன் கொண்டு வர்றோம். ஸோ அப்போ இந்த ஏ தீட்டா டாட்ன்றது என்னது உங்களுக்கு the velocity component in the transverse direction. இதிலிருந்து நம்ம தீட்டா டாட் மட்டும் வேணும்னா அது ஏவால் டிவைட் பண்ணணும், கரெக்டா? ஸோ the velocity component in the transverse direction சொல்லலாம். the velocity component of the moving particle P தான் வேணும். the velocity component of P perpendicular to OP. ஓகே, ஸோ அதுதான் இது நம்ம எழுதிருக்கிறது நமக்கு வெலாசிட்டி காம்பனண்ட் இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் வந்து இஸ் பர்பெண்டிகுலர் டு ஓபி. அப்போ த வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் பி பர்பெண்டிகுலர் டு ஓபி இதை வந்து டிவைடட் பை ஏ பண்ணணும். ஏ வந்து என்னது உங்களுக்கு ரேடியஸ். அப்போ அந்த ரேடியஸ் ஏன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஓபின்னு சொல்லலாம் இல்லையா, ஓபியோட ஸ்கேலார். ஸோ இதுதான் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி தீட்டா டாட்டை கொடுக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தீட்டா டாட் எப்படி கிடைக்கும் நமக்கு, வி பை ஏ நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த வின்றது இங்கே நம்ம எடுக்கிறது இந்த இடத்துல என்னது உங்களுக்கு இந்த ஃபுல்லாக இந்த சைட் சொல்லும்போது நமக்கு the velocity component in the transverse direction, அதாவது the component of P perpendicular to OP direction divided by radius ன்னு சொல்லும்போது அது OP. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே வெறுமனே தீட்டா டாட் சொல்கிறது பதில் இந்த தீட்டா டாட் எங்கே கிடைக்குது, அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம பேசும்போது அபவுட் எ ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கணும், அபவுட் த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓ. அப்போ பி வந்து மூவிங் பாயிண்ட். ஸோ இதை நம்ம ஃபார்முலாவை எழுதும்போது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிக்கல், த ஆங்குலர் velocity of a particle about a fixed point O equal to the component of velocity of P, the component of velocity. ஏன்னா எல்லா வெலாசிட்டி வந்து நம்ம ரெண்டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ரெண்டு காம்பனண்ட் ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுத முடியும். இதில் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். the component of velocity of P
perpendicular to OP divided by அந்த ரேடியஸ். ரேடியஸ்னு வரும்போது ரேடியஸ் வெக்டார் இல்லை, ரேடியஸ் அதனோட ஸ்கேலராக பேசுகிறோம். அப்போ அதனோட மேக்னிடியூட் சொல்லும்போது OP. ஓகே, ஸோ இது ஒரு ஃபார்முலா. the angular velocity about a fixed point க்கு இது ஒரு ஃபார்முலா. ரைட், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், Vன்றது வந்து Pயோட வெலாசிட்டி அட் த பாயிண்ட் P இருக்கும் பொழுது இருக்கு இல்லையா, அந்த மூவிங் பாயிண்ட் P, அதனோட வெலாசிட்டி Pன்னு எடுத்துக்கிறோம். ஃபைன்றது வந்து ஆங்கிள் பிட்வீன், இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு Pன்னு இருக்குது. O வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த OPன்றது என்னது உங்களுக்கு அந்த ரேடியல் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது கிடைக்குது நமக்கு ரேடியல் டைரக்ஷன். ஓகே, இந்த ரேடியல் டைரக்ஷனுக்கு இப்போ இது எப்படி இருக்குது ரேடியல் டைரக்ஷன். இப்போ அட் த பாயிண்ட் Pயில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறா அப்படின்னா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டேஞ்சன்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் டேஞ்சன்ட் லைன். டேஞ்சன்ட் லைன் நம்ம ஏற்கனவே இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்கில் V வெக்டரோட டைரக்ஷன், வெலாசிட்டியோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே V வெக்டார் ஈக்குவல் டு நம்ம வரும்போது என்ன சொல்லிப்போம், V டாட் T கேப். T கேப் வந்து யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். அதாவது டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார். அப்போது வெலாசிட்டியோட டைரக்ஷன் எங்கே இருக்குன்னா டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் தான் இருக்கும். அப்போ இந்த டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் தான் இந்த வெலாசிட்டி Vன்றது இருக்கும். ஓகேவா, இப்போ ரேடியல் டைரக்ஷன் இருக்குன்னா இந்த ரேடியலுக்கு பர்பண்டிகுலராக, இந்த ரேடியஸ் வெக்டருக்கு பர்பண்டிகுலராக நம்ம ஒன்று ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சொல்கிறோம். இப்போ இந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சொல்லும்பொழுது இந்த வெலாசிட்டியோட காம்பனன்ட்ஸ் நம்ம என்னென்னு ஏற்கனவே பேசியிருக்கோம். ரேடியல் டைரக்ஷனில் இருக்கிறது R டாட், இதுவே வந்து டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் R தீட்டா டாட். அப்போது இதுதான் நம்ம ரேடியல் டைரக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த வெலாசிட்டியில் இந்த டைரக்ஷனில் R டாட்ன்ற காம்பனண்ட்டும் இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் R தீட்டா டாட் காம்பனண்ட்டும் இருக்கும். அப்போ இங்கே வந்து இது வந்து V வந்து வெலாசிட்டி. ஓகே, இந்த வெலாசிட்டின்றது இருக்கு இல்லையா, இது வந்து ரேடியல் டைரக்ஷனோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து நம்ம ஃபைன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ரேடியலோட மேக் பண்ணுற ஆங்கிள் ஃபை. இப்போ நம்ம இந்த வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பர்பண்டிகுலர் டைரக்ஷன், இப்போ இந்த I வெக்டார் J வெக்டார்னு இருக்குது. இதுதான் வெலாசிட்டி எடுக்கிறீங்க. இது ஹரிசாண்டலோட உண்டாக்குற கோணம் தீட்டாவாக இருந்துச்சுன்னா V வெக்டாரை நம்ம என்ன எழுதிருப்போம் அப்படின்னா V cos theta into I வெக்டார் plus V sin theta into J வெக்டார். இது IJ டைரக்ஷனில் இருக்கிறது. இங்கே சர்க்குலர் மோஷன் நம்ம எடுக்கும்போது சர்க்குலரில் நீங்கள் ஹரிசாண்டல், ஏன்னா இது எது எடுத்தாலும் உங்களுக்கு ரேடியஸ் தான். இப்போ இந்த ஓபின்றது ரேடியஸ், இங்கே எடுக்கலாம், நீங்கள் இப்படி எடுக்கலாம், இது எடுத்தாலும் ரேடியஸ் தான். அப்போ எதை வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ்ட் லைனா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கரெக்டாக, அப்போது இந்த இடத்துல நம்ம ஹரிசாண்டல் லைன் சொல்லும்போது எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ ஹரிசாண்டல் லைன் நீங்கள் எங்கே எடுத்தாலும் இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் லைன். ஸோ அப்போ நம்ம இந்த V வெக்டார் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேஞ்சென்ஷியல் ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற காம்பனண்ட்டாக நம்ம எழுத முடியும். ஸோ I வெக்டர் ஹரிசாண்டல் லைனோட உண்டாக்குற கோணம் நம்ம தீட்டான்னு எடுக்கிற மாதிரி, இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் ஹரிசாண்டல் லைன் எடுத்தால் இப்படி தான் எடுப்பீங்க. ஆனால் சர்க்குலர் மோஷனில் இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் லைன். ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபையை வச்சு இந்த V வெக்டார் எழுத போகிறோம் அப்படின்னா ரேடியல் டைரக்ஷனோட காம்பனண்ட் வந்து V cos ஃபைன்னு எழுதுவீங்க. அதுவே டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற காம்பனண்ட் வந்து V sin ஃபை நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற காம்பனண்ட் V sin ஃபை. ஓகே, the velocity component in the transverse direction is V sin ஃபை. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இது ஏற்கனவே இது கண்டுபிடிச்ச நம்ம ஃபார்முலா. தீட்டா டாட் வந்து the component of velocity of P perpendicular to OP by அந்த distance OP அது எழுதியிருப்போம். ஸோ அப்புறம் இது ரேடியல் டைரக்ஷன், இது tangent, இது transverse direction. இந்த இடத்துல the velocity component in the transverse direction அப்படின்னு சொல்லும்போது transverse ரேடியலுக்கு பர்பண்டிகுலர் வரும்போது V sin of angle வரணும். அப்போ sin ஃபை போட்டிருக்கோம். இதுக்கு என்ன ரீசன்னா, since the angular velocity of P is independent of the choice of initial line. ஸோ இனிஷியல் லைன் வந்து I டைரக்ஷன் தான் இருக்கணும் இல்லை, நம்ம எங்கே இனிஷியல் லைன் எடுத்துட்டு எப்படி எடுத்துட்டாலும் அதை வச்சு நம்ம எழுத முடியும்னு அர்த்தம். ஸோ அதனால் V sin ஃபைன்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஆனால் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி நமக்கு என்ன தெரியும், R தீட்டா டாட். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனுக்கு வெலாசிட்டி காம்பனண்ட் R தீட்டா டாட். அப்போ இந்த R தீட்டா டாட் ஈக்குவல் டு இந்த V sin ஃபையாக தான் இருக்க முடியும். ஸோ R தீட்டா டாட் ஈக்குவல் டு V sin ஃபை. ஸோ தீட்டா டாட் தான் நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ இதுலேருந்து தீட்டா டாட் வரும்போது V sin ஃபை டிவைடட் பை R. ஓகே, ஸோ இப்போ தீட்டா டாட் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இதை ஒரு வெக்டர் ஃபார்முக்கு கொண்டு வர பார்க்குறேன். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை த இந்த டிஸ்டன்ஸ் ஆரால் பண்ணுறேன், அது ஒரு மேக்னிடியூட் தான். R பை ஆரால் பண்ணுறேன், R² வருது. இப்போ இங்கே பாருங்கள் RV sin ஃபை இருக்குது. ஃபைன்றது என்னது, இந்த ரேடியஸ் வெக்டார் இருக்குது இல்லையா, இந்த OP இந்த ரேடியஸ் வெக்டாருக்கும் இந்த வெலாசிட்டிக்கு இடைப்பட்ட கோணம் ஃபை இருக்குது. அப்போ ரேடியஸ் வெக்டாரோட இந்த ரேடியஸ் வெக்டாரோட மாடுலஸ் தான் R வெக்டார். இந்த வெலாசிட்டி காம்பனண்ட்டோட
இந்த வெலாசிட்டி v வெக்டாராக எடுத்திங்கன்னா இதனோட மாடுலஸ் தான் v. ஸோ r இருக்குது, v இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட கோணம் ஃபை இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது, கிராஸ் ப்ராடக்டாக எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஆர்வி சைன் ஃபைன்னு நம்ம எழுத போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கணும் காம்பனண்ட் தான் வேணும். டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கும்போது சைன் ஃபை. டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. டாட் ப்ராடக்ட்டில் காஸ் தீட்டா வரும், கிராஸ் ப்ராடக்ட் சைன் ஃபை வரும். ஸோ இங்கே நான் சைன் ஃபைன்னு எழுதுறேன். சைன் ஃபை போடும்போது ஆக்சுவலாக ஒரு யூனிட் வெக்டார் நம்ம எழுதணும், கே வெக்டார் அந்த மாதிரி எழுதணும். அதுக்கு பதிலாக நான் மாடுலஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஆர்வி சைன் ஃபையை நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வி வெக்டார் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ தீட்டா டாட்க்கு இன்னொரு ஃபார்மில் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வி வெக்டார் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ இது என்னன்னா இந்த தீட்டா டாட் இங்கே வந்து வெறுமனே கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் அது வெக்டர் குவான்டிட்டி. அப்போ மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும்போது ஸ்கேலார் குவான்டிட்டி. இது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா இது ஆங்குலர் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஸ்கேலார் குவான்டிட்டி மட்டும் தான் வருது. ஓகே, ஸோ இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி அபவுட் எ பாயிண்ட் ஓ வச்சு எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம். ஆர் த சேம் திங் நம்ம எழுதும்போது தீட்டா டாட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கிராஸ் வி வெக்டார் பை ஆர் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எதுக்கான ஃபார்முலாவாக கண்டுபிடிச்சிருக்கோம், ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்னென்னா ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் அகெயின் நம்ம பேசும்போது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது. அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த பிளேன் வந்து நம்ம ஓன் எடுத்துக்கிறோம். ரெண்டு மூவிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு மூவிங் பாயிண்ட் A1 எடுக்கிறேன்னா இன்னொரு மூவிங் பாயிண்ட் A2ன்னு எடுக்கிறேன். ஓகே, வழக்கமாக நம்ம பொசிஷன் வெக்டார் சொல்லும்போது ஓலிருந்து ஏக்கு வர்றது ஒன்று இருக்கும், ஓலிருந்து ஏட்டுக்கு வர்றது ஒன்று இருக்கும். பட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம வழக்கமாக எடுக்கிற ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓ இல்லாமல் இந்த ரெண்டு மூவிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் A2 ரிலேட்டிவ் டு A1 எடுக்கிறோன்னா இந்த A1 தான் நம்ம ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ இந்த வழக்கமாக இது வந்து உங்களுக்கு OA1 இது இருக்கும். இந்த A1 A2வை நாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அட் த பாயிண்ட் A1ல இருக்கிற வெலாசிட்டி வந்து நம்ம V1 எடுக்கிறோம். V1 வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. V1 வெக்டார் சொல்லும்போது வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சுவலாக இதோட வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி வந்து A1 A2ஓட இந்த லைன் இந்த கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இதோட உண்டாக்குற கோணம் α1. அதே போல் அட் த பாயிண்ட் A2ல இருக்கிற இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி V2. ஓகே, அதே போல் இதுவும் இந்த A1 A2ன்ற லைனோட உண்டாக்குற கோணம் α2. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவாக நம்ம பார்க்கும்பொழுது ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் வரும்போது தான் V sin ஃபைன் வருது. ஓகே, ஃபை வந்து இந்த ரேடியல் வெக்டாரோட அந்த ரேடியஸோட உண்டாக்குற கோணம், எது ஃபிக்ஸ் பாயிண்ட்னு எடுக்கிறோமோ அந்த டைரக்ஷனில் உண்டாக்குற கோணம் அது ஃபையாக இருந்துச்சுன்னா V sin ஃபைன் இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் காம்பனண்ட்டை தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இங்கேயும் நம்ம அதே தான் எழுத போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம எந்த டைரக்ஷன் ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லும்போது நம்ம அந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன், அதாவது ரேடியல் வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ரேடியல் வெக்டார்னா பொசிஷன் வெக்டார் OA1 எடுப்போம். பட் ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும்போது A1 தான் ஃபிக்ஸட் பாயிண்ட் A2. அப்போ A1 A2 தான் நமக்கு அந்த ரேடியல் டைரக்ஷன் அர்த்தம். இதுதான் அந்த பொசிஷன் வெக்டாராக இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அர்த்தம். ஸோ இந்த direction perpendicular to A1 A2. ஸோ இந்த டைரக்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் A1, வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் A1 இந்த டைரக்ஷன் perpendicular to A1 A2ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இது வரும்போது ரேடியல் டைரக்ஷன், A1 A2க்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் பார்க்கும்போது டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் பார்க்குறோம். ஸோ அந்த ரேடியல் டைரக்ஷனோட மேக் பண்ணுற ஆங்கிள் α1. ஸோ அப்போ V1 sin α1. ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். த வெலாசிட்டி காம்பனண்ட் இந்த டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்னா த டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு ரேடியஸ். ஸோ இப்போ இங்கே A1 A2 தான், A1 தான் ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக எடுத்திருக்கோம். அப்போ A1 A2ன்றது தான் இதுதான் நமக்கு இப்போ ரேடியல் டைரக்ஷன். ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வரும்போது இது A1 A2க்கு பர்பெண்டிகுலராக இருக்கிற இந்த டைரக்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ காம்பனண்ட் வந்து நமக்கு
அந்த scalar quantity of the velocity sine of the angle with the radial direction. So the velocity v1 வந்து radial direction ஓட உண்டாக்குற கோணம் alpha 1. So அப்போ the component velocity component of a1 the direction perpendicular to a1 a2 னா v1 sin alpha 1 வரும். இந்த directionல தான் எழுதுறோம். a1 a2க்கு perpendicular direction. அதே போல the velocity component of a2 நமக்கு என்ன வரும்னா v2 sin alpha 2. Okay, so the velocity component, the relative angular velocity na a2 about a1 கண்டுபிடிக்க போறோம். So அதனோட velocity component. So the velocity component of a2 relative to a1 in the direction நம்ம மேலே எழுதுறேன் இருந்தாலும் நான் மறுபடியும் எழுதுறேன். In the direction perpendicular to a1 a2. So relative velocity a2, the velocity component of a2 related to a1 na velocity at a2 minus velocity at a1. Okay, so velocity at a2 minus velocity at a1 அதோட components. So a2 ல இருக்கிற velocity component வந்து v2 sin alpha 2, a1 ல இருக்கிற velocity component வந்து v1 sin alpha 1. So இது என்ன படிச்சிருக்கோம் நம்ம the velocity component a2 related to a1. So அப்போ நம்ம angular velocity of a2 related to a1 நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன பார்க்க போறோம்? Angular velocity of a2 relative to a1. So இதுதான் நம்ம அந்த formula இந்த இடத்து கொடுத்தோம். இந்த formula யூஸ் பண்ண போறோம். The component of velocity of p perpendicular to OP. So நமக்கு என்ன வேணும்? The component of velocity of a2 related to a1 in the direction perpendicular to a1 a2 னா இது வரும். So numerator வந்து v2 sin alpha 2 minus v1 sin alpha 1 divided by OP. ஓனா அந்த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் ஓல இருந்து மூவிங் பாயிண்ட் P உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்துல நமக்கு ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு எடுக்கும்போது a1 வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட், a2 வந்து மூவிங் பாயிண்ட். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ்னா a1 a2 வெக்டார் இல்லை, இது ஸ்கேலார். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இதுக்கான ஃபார்முலா. அப்படின்னா இது ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி, the angular velocity of a2 relative to a1. ஓகே, ஸோ இந்த ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டியில் இது வர இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது. ரைட்டா? இப்போ இந்த a1 a2 வெக்டார்ன்றது நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் a2 ரிலேட்டிவ் டு a1. ஓகே, இது என்னது உங்களுக்கு பொசிஷன் வெக்டர் ஆஃப் a2 ரிலேட்டிவ் இல்லை வித் ரெஃபரன்ஸ் டு, ரிலேட்டிவ் டுன்னு சொல்லலாம், இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு, இல்லை வித் ரெஃபரன்ஸ் டு, வித் ரெஃபரன்ஸ் டு a1. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா v1 v2 vector வந்து velocities of a1 and a2. If v1 vector and v2 vector are the velocity vectors of a1 and a2 na, then the velocity of a2 related to a1 என்ன வரும் பாருங்க, a2 related to a1 னா a2 ல இருக்கிற வெக்டார், அதோட a2 ல இருக்கிற வெக்டார் தான் உங்களுக்கு v2 வெக்டார். ஸோ அப்போ v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். the angular speed, அதாவது நம்ம தீட்டா டாட்னு நம்ம இங்கே ஃபார்முலா கொண்டு வந்தோம் இல்லையா, தீட்டா டாட்க்கு என்ன ஃபார்முலா அந்த டெரிவேஷன் நம்ம கொண்டு வந்தோம், மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கிராஸ் வி வெக்டார் பை ஆர் ஸ்கொயர். ஆக்சுவலாக அங்கே நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி தான் சொல்லியிருப்போம். மாடுலஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் கிவ்ஸ் தி ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டியோட ஸ்கேலர்னா ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஸோ த ஆங்குலர் ஸ்பீடுன்னு நம்ம இதை சொல்லிக்கலாம். ஸோ ஆங்குலர் ஸ்பீட் வந்து தீட்டா டாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் கிராஸ் வி வெக்டார் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும், the angular speed of a2 about a1 வேணும். ஸோ அதை தீட்டா டாட் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஆர் வெக்டார்னா ஓலிருந்து பிக்கு, ஓ வந்து ஃபிக்ஸ் பாயிண்ட், பி வந்து மூவிங் பாயிண்ட், அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டார். இந்த ரிலேட்டிவ் ஆங்குலர் ஸ்பீட் சொல்லும்போது a1 வந்து ஃபிக்ஸ் பாயிண்ட், a2 வந்து மூவிங் பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம a1 a2 வெக்டார், இங்கே ஆர் வெக்டார்னா ஓபி வெக்டார் எழுதுகிற மாதிரி இங்கே a1 a2 வெக்டார். cross v வெக்டார் சொல்லும்போது நம்ம இந்த குவான்டிட்டி எழுதுறோம், the velocity of a2 related to a1. so v1 minus v2 வெக்டார் by r ஸ்கொயர் வந்து ஓக்கும் அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் OP. ஸோ அப்போ ஃபிக்ஸட் பாயிண்ட் a1க்கு a2க்குள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், ஸோ a1 a2 ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் ஃபார்முலா. ஸோ அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு ஆஃப் a2 ரிலேட்டட் டு a1 வரும்போது நமக்கு ரெண்டு ஃபார்முலா கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி எழுதுறது, ஓகே, அந்த perpendicular to a1 a2 டைரக்ஷனில் இருக்கிற அந்த காம்போனன்ட்ஸ் டிவைடட் பை a1 a2க்குள்ள டிஸ்டன்ஸ், ஆர் இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் ப்ராடக்டில் எழுது.
இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா தான் நம்ம ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதே போல் இந்த வெலாசிட்டிக்கும் நம்ம 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். வெலாசிட்டின்னு சொல்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டிக்கு 2 காம்பனன்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து காம்பனன்ட் பர்பெண்டிகுலர் டு பி, component of P perpendicular to OP divided by OP. இது ஒன்று பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து இங்கே R vector cross V vector by R square. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்தது ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டியும் அதே போல் 2 ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபார்முலா, அடுத்து வந்து இது ஒன்று. ஸோ இப்போ வந்து இந்த ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டெஃபினேஷனாக இங்கே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில், ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ இந்த ஏபி வந்து கான்ஸ்டன்ட், the motion of P related to A. அப்போ related to A ன்னு சொல்லும்போது A தான் ஃபிக்ஸட் பாயிண்ட். A வந்து ஃபிக்ஸ் பாயிண்ட், AB கான்ஸ்டன்ட். இது கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுதுன்னா இந்த பியோட லோக்கஸ் என்னவாக இருக்கணும், ஒரு சர்க்குலாக இருக்கணும். அது மோஷன் ஆஃப் B வந்து சர்க்குலாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். When AB is a constant, the motion of B related to A is along the circle whose center is A and radius is AB. Okay, if AB இருக்கு இல்லையா, makes an angle theta with the constant direction AX. அதுதான் நம்ம வழக்கமாக எடுத்துக்கிற initial fixed direction. So AX, then the theta dot is the angular velocity of B related to A. So definition இங்கே தான் உங்களுக்கு relative angular velocityயோட definition கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இந்த derivation part எப்படி நமக்கு கிடைக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி பேஸ் பண்ணியிருக்கிற இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட புக் ஒர்க், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.